ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க் பண்ணணும். ஏன்னா இது எங்களோட உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த செஷன். இதில் சேதுபதி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணது, 2வது விஜயா, 3வது வந்து சோழன். சேதுபதிங்கிறவர் எங்களோட டேரெக்டாக ஆஃப்லைனில் இங்கே வந்து இந்த இன்டர்வியூ செஷன் வந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்களோட அதை வச்சு நாங்கள் ஃபிசிக்கலாக எப்படி இது பார்த்தோம், அதில் என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா என்ட்ரு ஆகுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நீங்கள் பெர்மிஷன் கேட்டு என்ட்ரு ஆகணும். ஸோ அதை அவங்க கரெக்டாக பண்ணாங்க. அடுத்து அவங்களோட ஃபைலை பார்க்கும்போது ஃபைலில் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஜெராக்ஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல்ஸ் மட்டும் ஷோ பண்ணால் போதும். கால் லெட்டர்ஸும் அதை வைக்கணும் நெசசரி கிடையாது. கால் லெட்டர்ஸ்லாம் நீங்கள் கையிலே வச்சுக்கலாம். தட் இஸ் என்ட்ரி பர்பஸ்க்காக மட்டும் தான் கால் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் வைக்கிறீங்களோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். படித்த கோர்ஸு, அதுக்கப்புறம் அதோட மார்க்ஸு, எந்த இயர்ஸ் படிச்சிங்க, அதில் இருக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. போல்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் உங்களோட பிளேசஸ், நேட்டிவ் பிளேசஸ், அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு வந்து நீங்கள் இந்த இது வந்து சூஸ் பண்ணி வாரீங்க அப்படிங்கிறதையும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த இதை வந்து நாங்கள் சேதுபதி கிட்ட கொஞ்சம் பார்த்தோம். சில விஷயங்கள் கொஞ்சம் மிஸ்ஸிங். ஸோ அவங்களோட மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறதுல கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லது. தென் வந்து எப்போவுமே அவங்க ஜுடிஷியல் கவரேஜ் பிளேசஸ் என்ன அப்படிங்கிறது ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கணும். அது ஓரளவுக்கு அவங்களும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் விஜயா வந்து நீங்கள் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டை பற்றி ஓரளவுக்கு நல்லா சொன்னீங்க. பட் ஆனால் ஒரு தெளிவு இல்லை உங்ககிட்ட சில விஷயங்களில். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களோட ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றியும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கேப் மாதிரி தெரிஞ்சுது இந்த விஷயத்தில். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் டேட்டா இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, எந்த கட் ஆஃபில் இருக்கிறீங்க, அது எந்த போஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் கேட்கும்போதே நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டும் தான் சொன்னீங்களே தவிர எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ அதை வந்து தெளிவாக கொஞ்சம் இது பண்ணுங்க. ஏன்னா மென்ஷன் பண்ணி தான் வந்திருக்கோம். நீங்கள் கட் ஆஃபில் ரேஞ்சு செக் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து 3வது வந்து சோழன் வந்து உங்களோட டேட்டா ப்ரெசன்டேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய கவர் பண்ணியிருக்கீங்க. இதுக்காக கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. ஆனால் ஓவர் டேட்டாவும் ஒரு விதத்தில் ஆபத்து தான். நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் ஆன்சர் வந்து மறுபடியும் எங்களை கொஷின் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப இது பண்ணாமல், ரொம்ப ஆட்டிடியூட் காட்டாமல் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபான பிளேஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிச்சயமாக வந்து ஜுடிஷியல் ஏரியாவில் வந்து ஓவர் கம் பண்ணுறதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நம்ம என்ன இருந்தாலும் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கிறது நல்லது சில விஷயங்களில். ஸோ அது ஜுடிஷியலில் ரொம்பவே இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து ரெஸ்பெக்ட்லேருந்து எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம ஜூனியராக தான் ஆக்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம சீனியராக ஒர்க் பண்ண போனாலும் ஜூனியராக இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இன்க்ளூடிங் ஒரு ஓஏ கூட, ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கூட நம்ம வந்து டாமினேட் பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பிரசிடென்சி காலேஜ், உங்களோட காலேஜோட அந்த இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த உங்களோட ஆட்டிடியூட் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடாமல் நீங்கள் இன்டர்வியூவில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு ஆக்சஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து ஓவராக ஆன்சர் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் டு பி பெட்டர் ஃபார் யூ. தேங்க்யூ. இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். ஏன்னா ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணனால தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க. அதனால் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கிட்டேயுமே ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு இது இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. கொஞ்சம் இது பண்ணாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அது காமனாக எல்லாருக்கும் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பதில் பேசுகிறது வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஆர்வத்தோடு ரியாக்ட் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் யோசித்து பேசினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம அந்த இன்டர்வியூவில் இன்வால்வாக இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் வெளிக்காட்டுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உள்ளே இருக்கிறது மாதிரி கண்டா காமிச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 20 நிமிஷமாவது இன்டர்வியூ நடக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும். அப்படி இருக்கல கண்டிப்பாக நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் சலிப்பை மட்டும் காமிச்சிடாதீங்க. அது ஒன்று கண்டிப்பாக நான் சொல்லணும். ஆரம்பத்தில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாரீங்களோ அது மாதிரியே கொஞ்சம் தொடர்ந்து அதே ஆர்வத்தோட எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மாதிரியாக இது பண்ணுங்கள்.
மொத்தமே சம்மந்தமே இல்லாமல் சில விஷயங்கள் கேட்டாங்க அப்படின்னா தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடுங்க. ஆனால் மேக்சிமம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு சில விஷயங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றுமே தெரியாமல் முக்கியமாக உங்களோட நேட்டிவ் பிளேஸ் சேதுபதிட்ட கேட்கும்போது நேட்டிவ் பிளேஸில் இருக்கிற பிரபலமான விஷயங்கள் சொல்லும்போது வந்து ஒரு 4-5 விஷயங்களையாவது கொஞ்சம் வரிசையாக சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஜிகே ரிலேட்டடான கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லலாம். ஆனால் நேட்டிவ்ல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க கொஸ்டினை நீங்கள் பற்றின விஷயங்களை பற்றி கேட்கும்போது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக பதில் சொல்லணும். எனக்கு என்னோட ஏரியாவை பற்றி கொஞ்சம் நல்லா தெரியும் எனக்கு அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் நீங்கள் காமிச்சிக்கணும். அதுதான் உங்களுக்கு வெளி உலகம் தெரிஞ்சவங்கள மாதிரி அவங்ககிட்ட காட்டும். அதனால அது ஒரு முக்கியமான விஷயம். நேட்டிவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களோட பேருக்கான அர்த்தம், நீங்கள் படித்த காலேஜ் பற்றின ஹிஸ்ட்ரி அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அவர் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்ணியிருந்தார். இப்போ அதுக்கான ஒரு ரீசன் கேட்கும்போது வந்து ஃபஸ்ட்டு என்னால் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியல, அதுக்கப்புறம் தான் நான் இது ஜாயின் பண்ணி சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை சொல்லுங்கள். உங்களுக்கு நெருக்கமான உள்ள பதிலை நீங்கள் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள். ஜிகே ரிலேட்டடாக அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் யோசிச்சு சொன்னாலும் பரவாயில்ல. அதனால் நேட்டிவ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் முக்கியமாக உங்களோட அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு ஃபார்மல் ஷர்ட்டில் போங்க. ஒரு பிளெயின் ஷர்ட்டு, ஒரு லைட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிளெயின் ஷர்ட்டு, இல்லைன்னா நமக்கு ஃபார்மல் ஷர்ட்லேயே நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் இருக்குது. அது நீங்கள் ஒரு நல்ல லைட் கலரில் போடுங்க. கண்டிப்பாக டார்க் கலரில் ட்ரெஸ் போட்டு போக வேண்டாம். அது வந்து நான் அழுத்தமாகவே சொல்லுவேன். டார்க் கலரில் மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸை அவாய்ட் பண்ணிடுங்க. லைட் கலரில் ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை இது பண்ணுங்கள். ரொம்ப டிசைன் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பிளெயினோ இல்லைனா ஃபார்மல் ஷர்ட் அந்த மாதிரி இது பண்ணிட்டு காட்டன் பேண்ட் மட்டும்தான் போடணும். ஜீன்ஸ் போட்டுறவே கூடாது. அதுக்கப்புறம் நல்ல செப்பல் போடலாம். இல்லைனா உங்களுக்கு ஷூ இருந்தாலும் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். மேக்ஸிமம் செப்பலே போதும் தான், போட்டுக்கோங்க. அந்த அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக தாடி அதிகமாக வைக்காமல் ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த அப்பியரன்ஸ் வைஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக போகணும். அது ரொம்ப முக்கியம் அப்பியரன்ஸ் வந்து. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்த உடனே உட்கார வேண்டாம். வந்து அவங்ககிட்ட ஃபைலை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் உட்காருங்க. மேக்ஸிமம் சாருன்னு சொல்ல வேண்டாம், ஐயானே சொல்லுங்கள் தமிழில். அதுதான் அவங்க கொஞ்சம் பரிச்சயமான, நீதிமன்றத்தில் பரிச்சயமான வார்த்தை, எல்லாருமே அப்படிலாம் சொல்கிறது. அதனால் நீதியரசர்கள் வந்து பொதுவாக ஐயா தான் சொல்லணும். போன உடனே நீங்கள் 2 கையை கும்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் நெஞ்சில் கை வச்சு வணக்கங்க ஐயான்னு சொன்னால் அது ஒரு ஃபார்முலா உள்ளது. அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் அது, சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் இது பண்ணுங்கள். அவர் உள்ளே வந்தோடனே நார்மலாக ஃபைலை கையில் வச்சுக்கிட்டு வணக்கம்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஃபைலை கொடுக்க முன்னாடியோ உள்ளே வந்த உடனே வணக்கம் சொல்கிறதுல அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கையில் ஃபைல் இருந்தாலும் இன்னொரு கையில் கொஞ்சம் நெஞ்சில் கை வச்சு வணக்கங்க ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து இண்டிவிஜுவலாக சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபைலை கொடுத்து நீங்கள் உட்காருங்க. இதுதான் உங்களுக்கு உள்ளே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அது சேதுபதிக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுனே நான் அதை சொல்லணும்னு இருந்தேன். அதை வந்து இது பண்ணிட்டார். கண்டிப்பாக பட்டன் மட்டும் பூட்டாமல் இருந்துடாதீங்க. அவருக்கு பூட்டலை, அதை எங்கள் ஸ்டாஃபும் சொன்னாங்க. அதனால் பட்டன் கண்டிப்பாக பூட்டாமல் இருந்துடாதீங்க. அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் எல்லா விஷயங்களும் சொன்னார். 3 விஷயம்தான். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடில் என்ன அப்படின்னா ஒரு மாதத்துக்கான நியூஸ் பேப்பர். ஏன்னா உங்களுக்கு மேலோட்டமாக தான் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க. அடிக்கடி போயிட்டு இருக்க இஷ்யூ பற்றி மட்டும்தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கேட்டதுலேருந்து புதிய கல்விக் கொள்கையில் முக்கியமாக நான் கேட்டேன். புதிய கல்விக் கொள்கையை பற்றி 3 பேர்கிட்டையுமே மேக்ஸிமம் கேட்டிருந்தேன். புதிய கல்விக் கொள்கைக்கு அமைச்சதை பற்றி ரொம்ப வரலாறுகள் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப போகலாம் இல்லாமல் அது முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ண காரணமே ஹிந்தி மும்மொழி கொள்கை தான். அது இப்போ நடக்கிற பிரச்சனை இல்லை, முன்னாடி இருந்தே நடக்கிறது. இப்போ அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த மும்மொழி கொள்கை மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்கள் மாதிரி கேட்கும்போது மத்திய அரசும் சரி மாநில அரசுக்கும் சரி ஒருதலைபட்சமாக பேசிட வேண்டாம், சரிங்களா? அதுக்கு உதாரணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து இது இன்னைக்கு நடந்த பிரச்சனை மாதிரி நீங்கள் பேசாதீங்க. இது முன்னாடி இருந்தே நடந்துக்கிட்டு வருது, சரிங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி பதில சொல்லுங்கள். காலங்காலமாக இது இருக்கக்கூடிய பிரச்சனை தான், இந்த மாதிரி
முன்கூட்டியே இந்த மும்மொழி கொள்கைங்கிறது பிரச்சனை அண்ணா காலத்துல இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, 3வது மொழி படிக்கிறது வந்து ஒவ்வொருவரோட உரிமை. அப்போ கண்டிப்பா யார் வேணாலும் 3வது மொழி படிக்கலாம். ஆனா அது வந்து நடைமுறையில கல்வி நிலையங்கள்ல நடைமுறைப்படுத்துறது வந்து இப்ப இருக்க சூழ்நிலைக்கு சாத்தியமானா ரொம்ப கடினம் தான். ஏன்னா நம்ம மாநிலத்துல 3வது மொழி வந்து ஹிந்தி எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களையும் தமிழ் எடுத்து படிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில கேள்விக்குரியதா இருக்குது. அது வந்து நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஒரு பாதகமா இருக்கு. ஆனா இன்னொன்று சாதகமும் இருக்கு. 3வது மொழி கத்துக்கிறதுனால இந்தியா முழுக்க அதிக மக்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு மொழியை அதிகமாக ஆங்கிலத்தை தவிர்த்து ஒரு மொழியை கத்துக்கிறதும் இருக்கு. ஹிந்தியை தவிர்த்து மற்ற மொழிகளும் மக்கள் கத்துக்கிடுவாங்க. அது துறை சார்ந்து அந்த துறை சார்ந்து அவங்கள ஒரு ஆய்வுல இறங்குறதோ பின்னாடி அவங்களுக்கான அதுல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ அதுல ஒரு அதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனா இன்னைக்கு வந்து சமஸ்கிருதம் படிச்சவங்களுக்குமே நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு வேகன்சி போடுறாங்க. அதுல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அது மாதிரி இந்தியாவில் பல மொழிகளை படிக்கும்போது அதுக்கேற்ற குறிப்பிட்ட நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற மாநிலங்களோட கலாச்சாரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல அதிகமா வாய்ப்பு இருக்குது. மொழியை படிக்கும்போது கண்டிப்பா அந்த மாநிலத்தோட கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால பாசிட்டிவும் இருக்கு, கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறதுல கொஞ்சம் சிக்கலும் இருக்கு, அரசியல் ரீதியாகவும் மக்கள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கு. அதனால கொஞ்சம் தாமதமாகலாம் அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் சாதகம் பாதகம் சொல்லி கொஞ்சம் அப்படியே விட்டுக்கிறது நல்லது. சரிங்களா? அதனால ஒரு முடிவு மாதிரி சொல்லாம சாதகம் பாதகம் மாதிரி சொல்லி கொஞ்சம் லேட் ஆகலாம், நடைமுறை வர்றதுல கொஞ்சம் லேட் ஆகலாம், மக்கள் போக்குல தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லி விடுறேன். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்களுக்கு 2 பக்கம் இருக்க சாதக பாதகங்கள் 2யுமே சொல்லுங்க. அது கொஞ்சம் நல்லது. ஆனா ரொம்ப நேரம் பேசாம 2 சாதகம் 2 பாதகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். சரிங்களா? முக்கியமா இது ஒன்று பிற மணிப்பூர் கலவரத்தை பத்தி கேட்கலாம். அதை கொஞ்சம் லேசா தெரிஞ்சுக்கங்க. ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 2-3 வாரங்கள் உள்ள கண்டினியூவா வந்துருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் பாருங்க. உங்களுக்கு யூடியூப்லேயே டெய்லி வந்து நியூஸ் பேப்பர்ஸ் பத்தி வீடியோஸ்லாம் இருக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்க லாஸ்டா ஒரு 10-15 வீடியோ பார்த்தாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நீங்க எதுனாலும் இது பண்ணிடலாம். பேசிக்கா கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது காமனா இது எல்லாருக்குமே சொன்னதுதான், சேதுபதிக்குன்னு மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்குமே சொன்னதுதான். இன்னொருத்தவங்க அவங்க பேரு என்ன பேரு, விஜயா. விஜயா வந்து அவங்களுக்கு வந்து சேதுபதிக்கு சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க நேட்டிவ் பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமா அவங்க நேட்டிவ்ல இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள். நான் சேலத்து மாம்பழம்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ரொம்ப பேசிக்கா தான், சேலம்னு சொன்னோடனே சேலத்து மாம்பழம் யாருன்னு கேட்டிருந்தேன். ஒரு அரசியல்வாதி, ரொம்ப பிரபலமானவங்க தான். உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமா பிரபலமான பகுதிகளையும் பிரபலமான ஆட்களையும் தெரிஞ்சுக்கங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னீங்க, கரெக்டு. அதாவது நான் அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு நீங்க இந்த பதில சொன்னீங்க. சரி, அவரையாவது தெரிஞ்சிருக்க அப்படின்னு நான் நினைச்சேன் உங்களுக்கு. அதனால அது ஒரு விதத்துல ஒண்ணு. ஆனா கேட்ட கேள்விக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் நேட்டிவ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நீதிமன்றம் தொடர்பான சொற்கள், அது ரொம்ப பேசிக்காவே உங்களுக்கு நெட்ல போட்டாலே கிடைக்கும். நீதிமன்றம் தொடர்பான சொற்கள், அந்த சொற்களுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப பேசிக்கா தான். பிளெயின்டிஃப்னா யாரு, ரெஸ்பாண்டன்ட்னா யாரு, ஒரு இலவச சட்ட உதவி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிறத இது பண்ணுங்க. எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கும், பக்கத்து போலீஸ், அது மாதிரி கொஞ்சம் பதில்கள் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு எந்த மாதிரியான பதில்களை நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வந்து இண்டிவிஜுவலா பதில சொல்ற மாதிரி சொல்ல வேண்டாம். இந்த இன்டர்வியூ கலந்துக்கிட்ட சேதுபதி, விஜயா, சோழன் மூணுவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. இதில் வெற்றி பெறணும் இங்க சாந்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துகிறோம். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி தான், சாரி, சேதுபதி தம்பி உள்ள வரும்போது பட்டன் மாட்டலை, அதை நான் நோட் பண்ணேன். அது மாட்டியிருக்கணும். அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்கும்போது கேட்டுட்டு ஆன்சர் பண்ணாங்க. ஒரு சில விஷயம் கொஞ்சம் தடுமாறினாங்க, மித்தபடி ஓகே தான். அப்புறம் விஜயா, அவங்க எல்லாமே ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. ஆனால் அந்த நீதிமன்றம் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் தடுமாறினாங்க.
கரண்ட் அஃபேர் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சோழன் அவங்க கேட்டதுக்கு அதிகமாக தான் பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவன் ஜட்ஜஸ் என்ன கேட்குறாங்களோ அதை கேட்டு உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க, அது நல்லாயிருக்கும். மற்றபடி 3 பேரும் நல்லா பண்ணாங்க. இப்போ காமனாக உள்ளது உள்ள என்ட்ராவதுலேருந்து அவங்க கொஸ்டின் கேட்டு நம்ம வெளியே ஆன்சர் பண்ணி எல்லாம் வெளியே போகும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும். உள்ளே வரும்போது சொன்ன மாதிரி பட்டன் மாட்டி நீட்டாக நம்ம இன்டர்வியூ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ரிலேட்டடாக பார்த்துருப்பீங்க நிறையா. அதை நம்ம பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்கணும். நல்லா நீட்டாக போயிட்டு ஆன்சர் கூலாக பதில் சொல்லுங்கள். என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை உள்வாங்கிக்கிட்டு பதில் சொல்லுங்கள் தெளிவாக. தெரியாத பட்சத்தில் தெரியாதுன்னு சொல்லுங்கள். ஏதாவது அவங்க சொல்லும்போது எல்லா வேலையும் செய்வீங்களான்னு கேட்பாங்க. தெரியாத செய்த கற்றுக்கிட்டு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க எடிசன் சொன்ன மாதிரி உள்ளே போகும்போது ஐயான்னு சொல்லணும். நாங்கள் வணக்கம் ஐயா, இல்லாட்டா குட் மார்னிங் ஐயா. அதே இது ஒரு லேடி ஜட்ஜி அப்படி இருந்தாங்கன்னா அம்மான்னு சொல்லணும் அவங்கள. சரியா? இது கோர்ட்டில் நடைமுறையில் உள்ளது. நம்ம தமிழ் மின் தொட்ட காலத்துலேருந்தே அப்படி இருக்கிறதுனால அம்மான்னு சொல்லணும் அவங்கள. சரிங்களா? அப்புறம் எல்லாரும் கரண்ட் அஃபேர் கொஞ்சம் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீதிமன்ற கொஸ்டின் இப்போ கரண்டாக உள்ளது இயர் எதனால ஓரளவு கேட்கறதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருங்க. அப்புறம் நம்ம இப்போ எந்த ஜாப்புக்கு செலக்ட் ஆகிருக்கோமோ அதை பற்றின ஓரளவு இப்போ ஜூனியர் பெயிலிஃப் சீனியர் பெயிலிஃப் அவங்கன்னா என்ன ஒர்க்கு ஓரளவு அதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரா தம்பி சொன்ன மாதிரி அதுக்கு சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க. அதை வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின்னாலும் கேட்கலாம், தெரியாதுன்னு சொல்லிடவே கூடாது. கற்றுக்கிட்டு செய்வேன், அது ஒன்று தான் பதிலாக இருக்கும். நல்லபடியாக ஆன்சர் பண்ணுங்க.